வணக்கம் நண்பர்களே. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எதுக்காக வேண்டி இந்த நன்றி அப்படின்னா, யூடியூப்ல இருந்து நம்ம சேனலுக்கு 2வது முறையா ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. ஸோ இந்த கிஃப்ட் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா நீங்க தான். உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த கிஃப்டை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள 2 விஷயம் தோணுது. ஒன்று, உள்ள என்ன இருக்கும் பார்க்கக்கூடிய ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என் பசங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுங்க, நான் அன்பாக்சிங் பண்ணிட்டு தான் நான் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவேன்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். 2வது, இந்த பாக்ஸை பாருங்க, ரொம்ப சப்பிப்பே இருக்குது பாருங்க. கொரியர் வரும்போது நிறைய பாக்ஸை மேலே அடுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது சைஸே வந்து அன்சைஸா மாதிரி ரொம்ப அமுங்கி போய் உள்ள இருக்குது. நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிஃப்டே வந்து உடஞ்சி போய் தான் இருந்துச்சு. ஸோ இந்த கிஃப்ட்டும் உடஞ்சி போயிருக்கும் ஒரு பயம் இருக்குது. பயம் இருந்தா கூட இதோட வித்தை பாருங்க, ஒரு 4ல இருந்து 5 வரை சைஸ் தான் வித்து இருக்கு. அதனால பெருசா இதுல வந்து உடையக்கூடிய அளவுக்கு எதுவும் பொருள் இருக்காதுன்னு நான் நம்புறேன். மேபி வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஒருவேளை இது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது, இல்லைன்னா வேற சேனல் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதை அன்பாக்சிங் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணியிருக்கதும் இதுவும் கரெக்டா இருக்கு அப்படிங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு எதுக்காக வேண்டி இந்த கிஃப்ட்டை நம்ம சேனல்ல செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நான் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாருங்க, ஃபுல்லி பேக்டு. ஓகே, இப்போதான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறேன். இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, குர்காம் ஹரியானால வந்திருக்குது. கேப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலம் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அதை கட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, பாக்ஸ் நிலைமையை பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கு. யூடியூப் வந்து அந்த அவங்களோட இது போடுறாங்க, கிரியேட்டர் கம்யூனிட்டின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஒரு கேப் அனுப்பிச்சிருக்காங்க. கிரியேட்டர் கம்ப்யூட்டிங்கிற லோகோ போட்டு ஒரு கேப் போட்டிருக்காங்க. தள்ள வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேப் வைக்கிற பழக்கமே கிடையாது. அவங்களோட வெல்கம் கார்டு ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்ன அந்த டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க, எதுக்காக வேண்டிய அப்படிங்கிற ஒரு வெல்கம் லெட்டர் மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்து ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. வா, உங்க பாருங்க, அதுலேயும் யூடியூப் லோகோ போட்டு சரிதான் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாரு சூப்பர். வாவ், இங்கே பாருங்க, ஒரு சூப்பரான பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு லேப்டாப் பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு டிராவல் பேக் போறேன், கிரியேட்டர் கம்யூனிட்டி நல்லா இருக்கு. $4,000 போட்டிருக்கீங்க எம்ஆர்பி. சும்மா போட்டுப்பாங்க நினைக்கிறேன், அவ்வளோ ஒரு ரேட் இருக்காது. பட் இதில் போட்டிருக்க ரேட் எவ்வளோ அப்படின்னா 3,999 3,999 போட்டிருக்காங்க. அவ்வளோ ரேட் இருக்குன்னு தெரியாது. வாவ், சூப்பர் தாங்க, ஒர்த்தானது. நான் பாக்ஸை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், பாக்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டேன். பட் இது வந்து உண்மையாகவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் யூடியூப்க்கும் வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கிஃப்ட் எதனால் நம்ம சேனலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரீசெண்டாக அது எனப்பில் இருக்குது. அதாவது நம்ம சேனலில் போடுற வீடியோவை எல்லாராலையும் பார்க்க முடியாது. யார் யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பராக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அதை வந்து எனபிள் பண்ணதுனால அதை வந்து ஒரு 3-4 வீடியோ அதில் நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணேன். ரூக்ஸ் மெத்தடோட 42 அல்காரிதம் பற்றி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் ஜாயின் பண்ணோன்னா ₹29 நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த ₹29 அப்படின்னா இருக்கிற பேஸ் அமௌண்ட், அதுக்கு கம்மி பண்ண முடியாது. இது யூடியூப்போட ஸ்டாண்டர்ட் அமௌண்ட். பட் எனக்கு அது பெருசாக ஈடுபாடு கிடையாது. பட் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்தும்னு சொல்லி பயன்படுத்துறதுனால இந்த கிஃப்ட்டை எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் ஒருவேளை மெம்பரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெம்பருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நாங்கள் வந்து என்ன டவுட் கேட்டாலும் நீங்கள் வந்து என்கிட்ட 1-to-1 பேசிக்கலாம். வித்தின் 24 hours உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவோம். அது செஸ்ஸாக இருந்தாலும் சரி, கியூபா இருந்தாலும் சரி, சுடுகா இருந்தாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இதை எனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க.
நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், தேவைன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. நன்றி.